Hello everyone, நான் ரஞ்சித் குமார் அமர். நம்ம ஆத்தூர் VIVO எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம VIVOல இப்ப நியூவா ரிலீஸ் ஆயிருக்கு Y100 அப்படிங்கிற ஒரு 5G மாடலை பத்தி பார்க்க போறோம். நம்ம Y சீரிஸ்லயே பார்த்தது ஒரு பிரீமியமான செக்மெண்டா இருக்க போகுது. இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்சிங் ஃப்ளோரைட் கிளாஸோட கொடுத்திருக்கோம். 64 மெகாபிக்சல் OIS அதாவது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஆன்டி ஷேக்கிங் கேமரா கொடுத்திருக்கோம். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்போ இந்த மொபைலை பத்தி அன்பாக்சிங் பண்ண போறோம். அதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்க போறோம். பார்க்கறதே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது பாக்ஸு. அந்த நிமிஷம் உங்களுக்கு பாக்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு டுவல் கலர்ஸோட டெமோஸ் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மொபைல் எடுத்தாச்சு. சூப்பர். இதை பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு ட்விலைட் கோல்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஆசமாக இருக்குது. ஸோ மொபைலில் வந்துட்டு என்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ், நம்ம விவோ கம்பெனியோட ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் கைடு. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக ஸ்மார்ட்டாக இருக்கும். தென் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுடைய 4M கேபிள் வித் ஸ்மார்ட்டாக வந்துட்டு லேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் சிம் எஜெக்டர் டூல். ஸோ அடுத்து நம்ம மொபைல் பற்றி பார்ப்போம். 64 மெகாபிக்சல் OIS அதாவது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ஆன்டி ஷேக்கிங் கேமரா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம இப்போ இந்த மொபைலை பற்றி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதோட ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்கறதே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது பாக்ஸு. அந்த நிமிஷம் உங்களுக்கு பாக்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு டுவல் கலர்ஸோட டெமோஸ் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மொபைல் எடுத்தாச்சு. சூப்பர். இதை பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு ட்விலைட் கோல்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஆசமாக இருக்குது. ஸோ மொபைலில் வந்துட்டு என்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ், நம்ம விவோ கம்பெனியோட ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் கைடு. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு 44 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக ஸ்மார்ட்டாக இருக்கும். தென் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுடைய 4M கேபிள் வித் ஸ்மார்ட்டாக வந்துட்டு லேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் சிம் எஜெக்டர் டூல். ஸோ அடுத்து நம்ம மொபைல் பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ மொபைல் ஆன் பண்ணுவோம். செம்மையாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுவது நம்மளுடைய 5G இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஜென்ரேஷனோட நெட்வொர்க் ஜென்ரேஷனை காட்டுது. 5G வித் பவர்ட் பை ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கோம். இதில் நான் பார்த்தோம்னா நம்ம விவோட ஃபன்டெக்ஸ் OS 13 வெர்ஷன் பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டு நல்லாயிருக்கு. உங்களுக்கு நம்மளுடைய யூஸருக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீ இன்ஸ்டால்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கியாக இருக்குது. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆன்டி ஃப்ளார் ஏஜி கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னோட மொபைலோட ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பார்ப்போம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் ரொம்ப ஸ்லீக் அண்ட் ஸ்லிம்மாக இருக்குது. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 181 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண ரொம்ப கம்பேக்டாக இருக்கும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு ஹேண்ட்லிங்க்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரா செட்டப் பார்க்க போகிறோம். கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் 64+2 அண்ட் 2 மெகாபிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 64 மெகாபிக்சல் பார்த்தோம்னா நம்ம சொன்ன அந்த ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் ஒரு HIS அப்படிங்கிற டெக்னாலஜிஸ், அதாவது ஹைப்ரிட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். நம்ம எப்பவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கோம், இல்லை வந்துட்டு ES எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு டெக்னாலஜி சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ரிசல்ட், பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா அடுத்த கேமரா நமக்கு 2 மெகாபிக்சல் பொக்கே கேமரா யூஸ் பண்ணுவோம். நம்ம போர்ட்ரேட் மோட் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கே ஃப்ளேர் எஃபெக்ட் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் தேவை அப்படிங்கும்போது நீங்கள் பொக்கே கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மேக்ரோ கேமரா கொடுத்துருவோம். ஸோ 2 மெகாபிக்சல் சூப்பர் மேக்ரோ கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்குது. அப் டு 4 சென்டிமீட்டர் க்ளோஸாக வச்சு ரொம்ப டைனி திங்ஸ் அண்ட் டைனி பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப கிளியராகவும் அண்ட் ஹெச்டியாகவும் இருக்கும் ஃபோட்டோஸ். தென் பார்த்தீங்கன்னா மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி அண்ட் AI கேமரா தான். ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் அண்ட் எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம்.
நமக்கு ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோட்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா போத் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட்ஸ் அண்ட் லைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்காக பில்லாக் மூவிஸ் அண்ட் சினிமேட்டிக் அந்த ஸ்க்ரீன் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி சினிமேட்டிக் வீடியோ, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்வி வீடியோ, டபுள் எக்ஸ்போசர் வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கலாம். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் நைட் மோட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் நைட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் நைட் வீடியோஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் மல்டி சைஸ் போர்ட்ரேட்டில் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் சூப்பர் நைட் மோடில் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட எடுத்துக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் அண்ட் பிரைட்டான ஒரு வீடியோஸ் அண்ட் வீடியோ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டே டைமில் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது போல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தென் அனதர் திங் பார்த்தீங்கன்னா மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்செட் உங்களுக்கு 6 nm சிப்செட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். உங்களுக்கு சிப்செட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்மளோட ப்ராசஸரில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்காக ARM Mali G68 கொடுத்துருக்கோம், மாலி கொடுத்துருக்கோம். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக. தென் பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.4 GHz வரும். அண்ட் இதில் உங்களுக்கு 5G பார்த்தீங்கன்னா ரியல் 5G சப்போர்ட்டோட கொடுத்துருக்கோம். ரியல் பேண்ட் 5G சப்போர்ட் ஆகும். அது SA அண்ட் MSA ரெண்டு பேண்டும் சப்போர்ட் ஆகும். நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா 6 5G பேண்ட் சப்போர்ட் ஆகும். நம்ம கண்ட்ரியில் வந்து இது இது நம்ம கண்ட்ரியில் ஓவரால் இடத்துல இந்த 5G பேண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம மொபைல் ஓவரால் இடத்துல அடாப்ட் ஆகக்கூடியது தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் அண்ட் ரோம் ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB RAM அண்ட் ரோம் கொடுத்துருக்கோம். 8GB RAM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரேம் வெர்ஷன் 3.0 கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய ரேம் பார்த்தீங்கன்னா அப் டு 8GB நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நம்ம இன்டர்னல் மெமரியிலிருந்து நமக்கு அப் டு ஒரு 8GB வந்துட்டு நம்ம ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 8+8GB RAM எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் கிடைக்கும். நம்ம மொபைலுக்கான ஒரு ஹை லெவல் கேமிங் அண்ட் ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா LPDDR4X கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்டோரேஜ்க்காக UFS 2.2 கொடுத்துருக்கோம். சரிங்களா, இட்ஸ் ரொம்ப ஃபைனாக இருக்கும். நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் அப் டு 1 TB வரலும் நீங்கள் மெமரி கார்டு ஸ்லாட்ஸ் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம மொபைலில் நிறைய ஸ்டோரேஜ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் வெர்ஷன் ரேமில் இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் வெர்ஷனில் இது கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்துட்டு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்காது. இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 27 அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் ரேம் ஆன் பண்ணுறது மூலியமா பேக்ரவுண்ட் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ நார்மல் யூஸ் பண்ணுறது இல்லாமல் 27 அப்ளிகேஷன் வித்தவுட் எனி லேக்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தட்ஸ் ஃபைன். தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்பிளே பற்றி பார்க்கணும். AMOLED Full HD Plus ரெசல்யூஷன் இருக்க மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் 1300 nits கொடுத்துருக்காங்க. நம்மளோட டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா DCI-P3 கலர் கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து OTTயில் ஏதாவது மூவிஸ் பார்க்குறீங்க வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டரான வீடியோ ரிசல்ட் ரெசல்யூஷன் எல்லாம் கிடைக்கும். இது நம்மளுடைய ஆடியோக்காக நம்மளோட இது பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் சிப்ஸை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் விவோவில். ஸோ உங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத்தா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.38 inches கொடுத்துருப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz அல்ட்ரா ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருப்போம். டச் சாம்பிளிங் பார்க்கும்போது நீங்கள் கேமிங்ஸ் அப் டு 360 Hz வரலும் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா தென் நம்ம மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்கணும். பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்கோம். வித் 44 watts ஃப்ளாஷ் சார்ஜ் நம்மளுடைய விவோட ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 24 dimension செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலோட பேட்டரி லைஃப் அப் டு 25% வரல எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனால் டெக்னாலஜியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட பேட்டரி லைஃப் சார்ஜிங் அண்ட் வந்துட்டு அந்த டைம் ஆஃப் யூசேஜில் ரொம்ப சேஃபராகவும் இருக்கும். இந்த ரிலியபிள் யூசேஜாகவும் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. அதாவது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருக்கோம். இதோட ஃபன் டச் வைஸ் 13 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ்க்கு நம்ம மொபைலோட பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். கலர்ஸ் பற்றி பார்க்கணும். மொத்தம் ட்ரை கலர்ஸ் கொடுத்துருக்கோம். பிலைட் கோல்டு, பெசிபிக் ப்ளூ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளாக் நம்ம 3 கலர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய பிளைட் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூவி லைட் அல்லது சன்லைட் போடும்போது உங்களுக்கு ஆரஞ்சு கலராக கலர் சேஞ்ச் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம பெசிபிக் ப்ளூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ப்ளூ கொஞ்சம் டார்க்கபிள் கலராக சேஞ்ச் ஆகும். நம்மளுடைய மெட்டல் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பிளாக் அதில் வந்து எந்த சேஞ்சஸ் கிடையாது. உங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான டைப்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம YCS இந்த ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் நான் ஒரு ட்ரை கலர்ஸ் கொடுத்தா இந்த ஒரு மாடலில் மட்டும்தான். அந்த 5G செக்மெண்ட் ரொம்ப வந்துட்டு பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் போது அண்ட் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரிலியபிளான மாடலாக இருக்கும் போது. அண்ட் தேங்க்யூ. அண்ட் நம்ம உங்களுக்கு எதாவது கான்டாக்ட் பண்ணால் நம்மளுடைய ஸ்டோரோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு எந்த ஒரு என்கொயரினாலும் சரி, மொபைல் வாங்கியிருந்தாலும் சரி, என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.